பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெய யேசு. அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஷாலோம், சமாதானம். மத்தேயு சுவிசேஷம் அதிகாரம் 21 33 முதல் 43 வரை 45 46 நாம் தியானிப்போம். திராட்சை தோட்டக்காரர் தன்னுடைய தோட்டத்தில் நல்ல வேலி போட்டு பிழிவுகளை வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பின்பு அவர் அதை தொழிலாளர்களும் குத்தகைக்கு ஒப்புவித்துவிட்டு நெடுதூரம் பயணம் சென்றார். பருவகாலம் வந்தபொழுது தன்னுடைய பணியாளர்களை அனுப்பினார். அவர்களை வெட்டி போட்டனர், சில பேரை கொன்று போட்டனர், சில பேரை கல்லால் அடித்தனர். இரண்டாம் முறையாகவும் அவர் அதிக பணியாளர்களை அனுப்பினார், அவர்களையும் அவர்கள் அப்படியே செய்தனர். மூன்றாம் முறை தன்னுடைய மகனை அனுப்பினார், அவரையும் அவர்கள் கொன்று போட்டார்கள். பரிசேயரும் தலைமை குருக்களும் இயேசுவிடம், இத்தீயோரை நிச்சயமாக அந்த தோட்டக்காரர் ஒழித்து போடுவார் என்றனர். ஆம், இயேசு அப்படித்தான். இறையாட்சி சரியாக பயன்படுத்தாவிட்டால் அவர்களிடமிருந்து எடுக்கப்படும், மற்றொருவருக்கு கொடுக்கப்படும். ஆதலால் நமக்கு இருக்கிற அறிவு, ஞானம், திறமை சரியாக பயன்படுத்த வேண்டும், உண்மையாக வாழ வேண்டும் என்கிறார் ஆண்டவர். காட் பிளஸ் யூ. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.